நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி எதிர்க்கணும்? இப்ப அவங்க ஒரு தனித்தனி கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எதிர்ப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணிட்டாங்க விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஆனா மக்களே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். நான் என்ன கெடுதல் செஞ்சுட்டேன் உங்களுக்கு? நீ சாப்பிட சாப்பாடுல ஏதாவது மண்ணுக்கிட்ட அள்ளி போட்டனா? உங்களோட ஆட்சியினுடைய லட்சணத்தை, உங்களுடைய ஊழலை, நீங்களும் மந்திரிகள் அடிக்கிற கொள்ளைய மக்களுக்கு எடுக்க சொன்னேன். இதை சொல்லாம வேற என்னத்தை சொல்லுவாங்க? திமுக மற்றும் மற்ற கட்சியில் இருக்கவங்கலாம் விஜயண்ணா வந்து ஒரு அரசியலில் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. என்னடா கொஞ்சம் கூட அரசியல் அறிவு இல்லாமையா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்லாம் எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் அது உண்மைதான் போல. இப்போ ஒரு வீட்டில் சிப்ளிங்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது ஒரு 4 அண்ணங்க இருக்காங்க, அவனுக்கு ஒரு தம்பி இருந்தாங்கன்னா அந்த 4 அண்ணங்களும் தம்பியும் வீட்டில் அப்பா அம்மா இல்லாத சமயத்தில் அந்த தம்பி வந்து 4 பேர்ட்டையும் வம்புழுப்பான். ஏதாவது ஒரு ரீதியில் வம்புழுத்திருப்பான், அவன் மண்டையில் அடிச்சிருவாங்க, இல்லை கொட்டிடுவாங்க. ஆனால் அந்த பையன் அழுகவே மாட்டான், சைலண்டாக இருப்பான். கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே அவங்க அப்பாவோ அம்மாவோ வரும்போது அண்ணங்க என்ன அடிச்சிட்டாங்க, மண்டையில் கொட்டிட்டாங்க அப்படின்னு வந்து அழுதுகிட்டு போய் சொல்லுவான். அந்த மாதிரி தான் இருக்குது உன்னோட அரசியல். ஏன்னா நீ இப்போ வரைக்கும் மற்ற கட்சியை விமர்சனம் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லி அதை என்ன எல்லா கட்சியும் என்ன எதிர்த்து அரசியலுக்கு வந்தால் ஒரு கட்சியை எதிர்த்து பேசுவாங்கன்னு கூட கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இல்லாமல் இருக்க. எல்லா கட்சிகளும் ஒன்று எதிர்த்து பேசுகிறாங்க. இப்போ தான் நீனே சொன்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸை வந்து ஸ்டாலின் அவர்கள் காசு கொடுத்து வாங்கிட்டாரு, ஆனால் உண்மையான காங்கிரஸ் நம்ம பின்னாடி தான் இருக்குன்னு சொன்னா. இப்போ அவங்களும் ஒன்று எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. இது வந்து ஒரு பிளேமிங் அரசியல் நீ பண்ணுற. ஆனால் எல்லா விஷயத்திலையும் பிளேமிங் பண்ணுற. நீ வந்து எல்லாரையும் வந்து நீ விமர்சனம் பண்ணிட்டு ஒன்று அவங்க பதிலுக்கு விமர்சனம் போது பார்த்தீங்களா என்ன மட்டும் தான் விமர்சனம் பண்ணாங்க, என்ன மட்டும் தான் விமர்சனம் பண்ணுறாங்க, என்ன அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேவலமாக ஒரு அழுகுற. இதையும் நம்பிட்டு உன்னை நம்புற ஒரு கூட்டம் இருக்குன்னா நீ இந்த மாதிரி அரசியல் பேசுறதுல தப்பு இல்லை. நீ என்ன சொன்னாலும் நம்புறாங்கன்னா நீ இந்த மாதிரி மட்டும் இல்லை என்னன்னாலும் பேசுவேன். திமுகவோட ஊழல்களை மக்கள்கிட்ட எடுத்து சொன்ன அப்படின்னு சொல்ற. நீ இப்போ வரைக்கும் மனசாட்சி தொட்டு சொல்லி திமுகவோட எந்தெந்த ஊழல்களை பற்றி நீ தெளிவாக இது வரைக்கும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்க. நீ ஒன்றுமே இல்லை. திமுக ஒரு தீய சக்தி, திமுக இப்படி ஊழல் பண்ணுறாங்க, எந்த ஊழலை நீ தெளிவாக சொல்லியிருக்க? இவர் இந்த அமைச்சர் இந்த எம்எல்ஏ தான் இந்த ஊழலை பண்ணாரு, திமுக உள்ளவங்களாம் இந்த மாதிரியான ஊழல்கள் பண்ணிக்காங்க, இது இத்தனை கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதற்கு ஒரு தெளிவான தரவை இதற்கு நீ எப்போ தெரிவிச்சிருக்க? நீ வந்து பேசுறது வந்து சின்ன பிள்ளைகிட்ட ஏதோ வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கு அப்போ நீ அரசியல் புரிதல் இல்லாதவனா இல்லை கூட்டமே அரசியல் புரிதல் கூட்டமானு தெரியல. நீ என்ன சொன்னாலும் கைத்தட்டானுங்க. இதில் வேற என்ன நினச்சிட்டா அந்த விஜய்? மக்களுக்கு நல்லாச்சு கொடுக்க நினைச்சது தப்பா, போதை இல்லாத உருவாக்க நினைச்சது தப்பா, லஞ்ச ஒழிப்பு பண்ணணும்னு நினைச்சது தப்பா நினைச்சது தப்பான்னு சொல்கிறே தவிர நினைச்சிட்டு தான் இருக்கே தவிர இப்போ வரைக்கும் நீ அதுக்கான செயல்பாடு திட்டங்களை எங்கே நீ காமிச்சிருக்க? நீ இப்போ வரைக்கும் ஒழுங்காக அரசியலே பேசலை. அரசியலுக்கு வந்தால் மற்ற கட்சிகள் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தான் நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சியா? இதை ஓன்ட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியல, உன் ரசிக கூட்டத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியல. எப்போ பார்த்தாலும் எங்கள் அண்ணனை விமர்சனம் பண்ணுறாங்க. உங்கள் அண்ணன் ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணாமல் நான் இதுதான் மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கான்னு சொல்லி அரசியல் இதற்கு பேசியிருக்கானா? எப்போ பார்த்தாலும் எதுக்குனாலும் திமுக தான் பேசுறீங்க. அப்போ அது சம்பந்தமாக நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல? நீங்கள் அப்பவும் கேள்வி கேட்டுக்கலாம்டா. என்னடா நீ அவனை திமுகனே சொல்லிட்டு இருக்க, நீ என்னது பண்ண வந்திருக்க அப்படின்னு சொல்லுனா அப்படின்னு சொல்லி என்னைக்காவது எவனா கேட்டிருக்கீங்களா?